ஜூலை 2, 2022 அன்னைக்கு விடியற் காலையில பெங்களூர் விநாயக் நகர்னு சொல்லப்படுற பகுதியில 79 வயதான யசோதான் சொல்லப்படுற மூதாட்டிய மர்ம நபர்களால தாக்கப்பட்டு அவங்க வீட்டு ஹால்லயே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்தாங்க. அன்னைக்கு யசோதாமாக்கு என்ன நடந்திருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்குமே அடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பெங்களூர் விநாயக் பகுதியை சேர்ந்தவங்க 79 வயசான யசோதாம்மா. இவங்களுக்கு ராஜன் சொல்லப்படுற ஒரு மகனும் இருக்காரு. அவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளோட பெங்களூர்லயே வேற ஒரு இடத்துல அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆரம்ப கட்டத்துல யசோதாம்மா தன்னோட மகனுடைய அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. யசோதாம்மாவுக்கு பெங்களூர்ல இருக்கிற விநாயக் பகுதியில சொந்தமா 2 அடுக்குமாடி கட்டிடம் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அடுக்குமாடி குடியிருப்ப வாடகைக்கு விட்டுட்டு யசோதாம்மா தன்னோட மகன் கூடயும் பேர குழந்தைகளு கூடயும் அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. யசோதாம்மாவுடைய கணவர் ஏற்கனவே இறந்து போயிடுறாரு. உடல்நல குறைவு ஏற்பட்டு வயது மூப்பின் காரணமா அவர் இறந்து போயிடுறாரு. இந்த சூழல தான் யசோதாம்மாவுக்கும் வயசு மூப்பின் காரணமா முட்டி வலி அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமாவே யசோதாம்மாவுக்கு இப்ப இருக்கிற அபார்ட்மெண்டோட படிக்கட் ஏற முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதுக்காக தன்னோட மகன் கிட்ட தனக்கு சொந்தமான விநாயக் பகுதியில இருக்கிற தன்னோட வீட்டுடைய தரைதளத்துல பார்க்கிங் பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் தங்கிக்கிறதா சொல்லி தன்னோட மகன் கிட்ட சம்மதத்தையும் வாங்கிக்கிறாங்க. அவங்க சொன்னபடியே விநாயக் பகுதியில இருக்கிற 2 அடுக்குமாடி கட்டிடத்துல தரைதளத்துல பார்க்கிங்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிங்கிள் ரூம்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. யசோதாம்மாவுடைய மகனான ராஜுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் விடுமுறை விடும்போதெல்லாம் யசோதாம்மா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் தங்கி வரத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் தரைதளத்துல தங்கிட்டு இருந்த யசோதாம்மாக்கு முதல் தளத்திலையும் 2ஆம் தளத்திலையும் வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. யசோதாம்மாவுடைய வீட்டுடைய முதல் தளத்துல வாடகைக்கு இருந்தவரு 28 வயசான ஜெய்கிஷன் சொல்லப்படுற நபர். ஜெய்கிஷன் கிட்டத்தட்ட யசோதாம்மாவுடைய வீட்டுல 6 வருட காலமா வாடகைக்கு இருந்ததா சொல்லப்படுது. ஜெய்கிஷனுக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளோட தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. BSc பட்டதாரியான இவரு ஒரு தனியார் கம்பெனில சேல்ஸ் ஆபீசரா வேலை பார்த்துட்டு வராரு. யசோதாம்மாவுக்கும் வாடகை ஆட்களுக்குமே ஒரு சுமூகமான உறவு நீடிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. ஏன்னா யசோதாம்மா ரொம்பவே இலகிய மனம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. வாடகை பணம் கொடுக்கறதுக்கு 2-3 நாட்கள் தாமதமானா கூட யசோதாம்மா வாடகை கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்க மாட்டாங்கன்றத அந்த பகுதி மக்களால சொல்லப்படுது. அந்த பகுதி மக்கள் கிட்ட நெருங்கி பழகிட்டு வந்த யசோதாம்மா அன்பாவும் பண்பாவும் பழகக்கூடிய ஒரு நபரா இருந்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஜூலை 2, 2022 அன்னைக்கு விடியற் காலையில யசோதாம்மா மர்ம நபர்களால தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல அவங்க வீட்லயே மயக்க நிலையில இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல மேல்தள வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஜெய்கிஷான் வாக்கிங்காக கீழே இறங்கினதா சொல்லப்படுது. அப்படி இறங்கினவரு யசோதாம்மா வீட்டு கதவு திறந்த நிலையில இருந்ததை பார்த்து வீட்டுக்குள்ள நுழைறாரு. அப்படி போய் பார்க்கும்போதுதான் யசோதாம்மா ரத்த வெள்ளத்துல மயக்க நிலையில கிடக்குறாங்க. உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு யசோதாம்மாவுடைய மகனான ராஜுக்குமே தகவலை கொடுக்கிறாரு. தகவல் கிடைச்சதுமே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த ராஜு தன்னோட அம்மாவை ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்கள கத்தியால தாக்கப்பட்டு அவங்க கழுத்துல இருந்த செயினையும் கையில இருந்த வளையல்களையும் வீட்டுல இருந்த 100 சவரன் நகைகளையுமே கொள்ளையடிச்சது தெரிய வருது. அந்த நேரத்துல ராஜு தன்னோட அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற ஒரு முனைப்போட இருந்திருக்காரு. உடனடியா ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு யசோதாம்மாவை அவசரமா மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட யசோதாம்மாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டதா ராஜு கிட்ட தகவலை சொல்றாங்க. யசோதாம்மா கத்தி தாக்குதலுக்கு ஆளானதா சொல்லப்படுது. அவங்க உடல்ல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதாலேயே அவங்க இறந்து போயிட்டதா டாக்டர்ஸ் ராஜு கிட்ட தெரிவிக்கிறாங்க. மறுபுறம் போலீஸ்க்கு கொடுத்த தகவலின்படி சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல யசோதாம்மாவுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் யசோதாம்மாவுடைய உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் விசாரணைய நடத்தினாங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதன் பிறகு அந்த பகுதி மக்கள் கிட்டையும் விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு தேவையான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு போலீஸ் இந்த வழக்கை அதிதீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுல ஏதாவது தகவல் கிடைச்சா அதன் மூலமா
சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்றாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற மொபைல் டவர்ல இருக்கிற நம்பர்களையுமே ஆய்வு நடத்தி வந்தாங்க போலீஸ். அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுலையும் இதுல இருந்தும் போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இந்த சூழல்ல தான் ராஜு பிரேத பரிசோதனை செஞ்சு கொடுக்கப்பட்ட யசோதாமாவோட உடலை நல்லபடியா நல்லடக்கம் செய்யறாரு. பிரேத அறிக்கையின்படி யசோதாமா உடல்ல கிட்டத்தட்ட 90 முறைக்கு மேல கத்தியால தாக்கப்பட்டு அதிகப்படியான ரத்தம் வெளியேறினதாலேயே யசோதாமா இறந்து போயிட்டதா பிரேத அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. யசோதாமாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸ் கைக்கு கிடைச்சுமே குற்றவாளி யாருன்றது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் போலீஸ்க்கு ஏற்பட்டிருந்தது. சம்பவம் நடந்த இடத்துல சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஏதாவது கிடைக்குமான்னு போலீஸ் யசோதாமா வீட்ல மறு ஆய்வும் செஞ்சிருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த வீட்ல இருந்து போலீஸ்க்கு தேவையான சாட்சிகள் எதுவுமே கிடைக்காததால இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கே ஒரு பெரிய சவாலா இருந்து வந்தது. இந்த சூழல்ல தான் போலீஸ் யசோதாமாவுடைய மகனான ராஜு கிட்ட திருடு போன நகைகளுடைய நகல் ஏதாவது கிடைச்சா இந்த வழக்குக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. இத கேட்ட ராஜு தன்னோட அம்மா உயிரோட இருக்கும்போது நகைகள் அணிஞ்சுக்கிட்டு போட்டோஸ் எடுத்த நகலை போலீஸ்க்கு கொடுக்கறாரு. அதுலயும் காணாம போன நகைகள்ல சிலதுக்கு மட்டும் தான் நகல் இருக்கிறதாவும் மற்ற நகைகளுக்கு நகல் எதுவும் கிடையாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ராஜு போலீஸ் கிட்ட கொடுத்த நகலை வச்சு போலீஸ் அந்த சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற அடமான கடைகள்ல அந்த நகல் காப்பிய கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான நகைகள் ஏதாவது உங்களுடைய கடைக்கு வந்திருந்தா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கும்படி உத்தரவையும் போட்டிருக்காங்க. யசோதம்மா இறந்து பல வாரங்கள் கடந்தும் இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்துல தான் போலீஸ்க்கு அந்த பகுதியை சேர்ந்த அடகு கடையில இருந்து போலீஸ்க்கு கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசின போலீஸ் கிட்ட நீங்க கொடுத்துட்டு போன நகல் மாதிரியான நகைய ஒரு நபர் தன்னோட கடையில அடமானம் வச்சிருக்கிறதா தகவல் வருது. இந்த தகவல் கிடைச்சதுமே உடனே போலீஸ் அந்த பகுதியில இருக்கிற அடமான கடைக்கு போறாங்க. அப்படி போனவங்க அந்த கடை உரிமையாளர் கிட்ட விசாரணைய நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அடமான கடைக்கு வந்த நகையும் போலீஸ் கொண்டு வந்து கொடுத்த நகலும் ஒரே மாதிரியா இருக்கவே போலீஸ்க்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. நகைய அடமானம் போடுறதுக்காக வந்த நபர் யாருன்றத போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கடை உரிமையாளர் கொடுத்த அங்க அடையாளங்கள் போலீஸ்க்கு புரியாததால அங்க பக்கத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வு நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல கடைக்கு நகைய அடமானம் போடுறதுக்காக வந்த நபர் யாருன்னு போலீஸ்க்கு தெரிய வரும்போது பெரிய அதிர்ச்சியே போலீஸ்க்கு ஏற்பட்டது. அந்த நபர் யசோதாமா வீட்ல முதல் தளத்துல வாடகைக்கு இருக்கிற ஜெய்கிஷன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. உடனடியா அவரை கைது பண்ண போலீஸ் அவர்கிட்ட விசாரணைய நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜுக்கு தன்னோட அம்மாவை நகைக்காக கொலை செய்தது ஜெய்கிஷன் தான்றது தெரிய வந்ததுமே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளானாரு. ஏன்னா யசோதா இறந்து போகும்போது இறந்த செய்தியும் ஆம்புலன்ஸ வர வச்சதும் அதே நேரத்துல யசோதாவுடைய உடலை நல்லடக்கம் செய்யற வரைக்கும் ஜெய்கிஷன் ராஜு கூட உதவியா இருந்திருக்காரு. அதோட போலீஸ் யசோதாமா கொலை வழக்குல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட விசாரணை நடத்தும் போது கூட ஜெய்கிஷனை விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு புற்றுநோய் இருந்ததாவும் அவரால சரிவர உட்கார்ந்து பேச முடியாத சூழல் இருக்கிறதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. போலீஸ்க்கும் அவர் மேல சந்தேகம் ஏற்படாம இருக்கிறதுக்கான காரணம் ஜெய்கிஷன் தான் ராஜு கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாலேயே அவர் மேல போலீஸ்க்கு அதிகப்படியான சந்தேகம் ஏற்படாம இருந்ததுக்கான காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் யசோதாமா வீட்லயே கிட்டத்தட்ட 6 வருட காலமா வாடகைதாரரா இருந்திருக்காரு. ராஜுவுக்கும் யசோதாமாவுக்கும் நம்பிக்கை உரியவரா இருப்பாருன்ற எண்ணத்துல போலீஸ் அவரை விசாரிச்சதுல ரொம்ப கவனமாவும் துல்லியமாவும் பதில் சொல்லியிருக்காரு. போலீஸோட விசாரணையில ரொம்ப திறமையா செயல்பட்டு வெளியே வந்தவரு யசோதாமாவுடைய நகைய அடமானத்துக்கு போட்டதாலதான் போலீஸ் கையில சிக்கினதா சொல்லப்படுது. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஜெய்கிஷன் ஒரு தனியார் கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு வராரு. அவர் வாங்குற சம்பளம் அவருடைய குடும்பத்துக்கு பத்தாததால வெளியிடங்கள்ல பல பேர்கிட்ட கடன் தொகையை வாங்கினதா சொல்லியிருக்காரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே இந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டதா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே போலீஸோட விசாரணைக்கு முன்னுக்கு பின்னா முரணா இருக்கிறதா போலீஸ் உணர ஆரம்பிச்சாங்க. மறுபுறம் போலீஸ் ஜெய்கிஷனை பத்தி அவங்க நட்பு வட்டாரங்களையும் உறவினர்கள் கிட்டயுமே விசாரணை நடத்தி வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அவருக்கு கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேலான கடன் இருக்கிறதா போலீஸ்க்கு தெரிய வருது. அதன் பிறகு ஜெய்கிஷன் கிட்ட தீவிர விசாரணை நடத்தணும்னு நினைச்ச போலீஸ் அவங்களுடைய ஸ்பெஷலான விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஜெய் கிஷான் ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேலான பணத்தை இழந்திருக்காரு. சாதாரண சேல்ஸ் ஆபீசரா இருக்கிற ஜெய் கிஷான் பல நபர்கள் கிட்டையும் நட்பு வட்டாரங்களையும் உறவினர்கள் கிட்டையும் ஏகப்பட்ட பணத்தை கடனா வாங்கி இருந்திருக்காரு. நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனை அதிகரிக்கவே கடன் கொடுத்த நபர்கள் கிட்ட இருந்து ஜெய் கிஷானுக்கு அதிகப்படியான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கடிய தாங்கிக்க முடியாத அவரு யசோதாமா கிட்டையும் 50,000 ரூபாய் பணம் கடனா கேட்டிருக்காரு. இவர் பணம் கேட்ட அந்த செகண்டே யசோதாமா பணம் தரதா சொல்லி சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அவங்க 50,000 ரூபாய் பணத்தையும் ஜெய் கிஷான் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இவரை தேடிக்கிட்டு பணம் கொடுத்த நபர்கள் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெய் கிஷான் காலையில 5 மணிக்கே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதோட நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல ஜெய் கிஷானுக்கு கடன் கொடுத்த நபர்கள் யசோதாமா கிட்ட வந்து ஜெய் கிஷானை பத்தின டீடைல கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் யசோதாமா தான் கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தையுமே அவர்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஜெய் கிஷான் கிட்ட இருந்து தான் கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை யசோதாமா வாங்கணும்னு நினைக்கும் போதுதான் ஜெய் கிஷானே யசோதாமாவை வந்து ஒரு நாள் சந்திக்கிறாரு. அப்படி வந்தவரு யசோதாமா கிட்ட மேலும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவும்படி யசோதாமா கிட்ட மன்றாடுறாரு. யசோதாமா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே அந்த நேரத்துல ஜெய் கிஷானுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதத்துல கிஷான் கிட்ட யசோதாமா தன்னோட வீட்டையும் காலி பண்ணி கொடுக்கும்படி கேக்குறாங்க. இத கேட்டு எரிச்சல் அடைஞ்ச ஜெய் கிஷான் யசோதாமா கையிலையும் கழுத்துலயும் போட்டிருந்த நகை அவருடைய கண்ணை உறுத்த ஆரம்பிச்சது. அதே நேரத்துல மறுபக்கம் ஜெய் கிஷானுக்கு அதிகப்படியான கடன் கொடுக்க வேண்டிய நபர்களால நெருக்கடி ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நெருக்கடிய சமாளிக்க முடியாத அவரு யசோதாமா கிட்ட இருக்கிற நகைகளை எப்படியாவது திருடணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக யசோதாமாவையே கொலை செய்யறதுக்கான திட்டத்தையும் போடுறாரு. அவர் போட்ட திட்டத்தின்படி ஜூலை 2, 2022 அன்னைக்கு விடியற் காலையில யாருக்கும் தெரியாம யசோதாமா வீட்டுக்குள்ள நுழைறாரு. அப்படி நுழைஞ்சவரு யசோதாமா சுதாகரிக்கிறதுக்குள்ளதாவே அவர் கொண்டு வந்த கத்தியாலேயே அவங்க உடல் முழுவதுமா தாக்கியிருக்காரு. அதன் பிறகு யசோதாவுடைய மகனான ராஜுக்கு கால் பண்ணி யசோதாமா வீட்டுல திருட்டு சம்பவம் ஏற்பட்டு அவங்கள கொலை செய்துட்டதாவும் தெரிவிக்கிறாரு. அதன் பிறகு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரே ஆம்புலன்ஸையும் வர வச்சு யசோதாமாவை காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுற மாதிரியான நாடகத்தை நடத்திருக்காரு. போலீஸ் விசாரணை நடத்தும் போது யசோதாமாவுடைய வீட்டு கதவு உடைக்கப்படாம இருந்ததால போலீஸ்க்கு குற்றவாளி அந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தாலும் யாருன்றது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தது. அதே நேரத்துல போலீஸ் 100 பேர் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையிலும் தனக்கு புற்றுநோய் இருக்கிறதா சொல்லி போலீஸையே நாடகமாடி ஏமாத்திருக்காரு. அவர் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துக்கு பிறகு யசோதாமாவை தாக்கின கத்தியவும் அவர்கிட்ட இருந்து யசோதாமாவுடைய சில நகைகளையும் பறிமுதல் செய்ததா சொல்லியிருக்காங்க. யசோதாமாவுடைய மகனான ராஜுவும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் குற்றவாளிக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கணும்னு நீதிமன்றத்துல கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. போலீஸ் இந்த வழக்க பல கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த கொலை சம்பவத்துல ஜெய் கிஷானுக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கா, வேற யாருக்காவது சம்பந்தம் இருக்கான்ற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க. ஜெய் கிஷான் அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருக்காரு. அவருடைய பேராசையாலேயே நஷ்டம் ஏற்பட்டதோட ஒரு உயிரையுமே கொலை செய்திருக்காரு. பேராசை என்னைக்குமே பெரு நஷ்டம்ன்றது இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.